example 1.13 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Let A is equal to set 1 2 3, B is equal to set 4 5 6 7 and F is equal to 1 4 2 5 3 6 be a function from A to B. அதான் F maps A to B ன்னு எழுதிக்கிறேன். Show that F is 1 to 1 but not on to function கொடுத்திருக்காங்க. So clear கொடுத்துட்டாங்க. F is equal to 1 4 2 5 3 6. So இது pre-image image pre-image image pre-image image. அப்ப இத வச்சு ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு arrow diagram போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7. So 1 to 4 சரியா, 2 to 5 சரியா, then 3 to 6 அவ்வளவுதான். புரியுதா? So image of 1 4, image of 2 5, image of 3 6 அவ்வளவுதான். very simple. So இப்போ இது கிளியரா தெரியுது. each and every pre-image has a distinct image. அல்லது different each and every pre-image has a different image அப்படின்னு போட்டாலும் சொல்லலாம். புரியுதா? ஸோ புக்கில் இருக்கக்கூடிய வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணாலும் சொல்லலாம். அதர்வைஸ் நம்ம வழக்கமாக சொல்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கும் தனித்தனியான இமேஜ் இருக்கிறதுனால இது வந்து என்ன ஃபங்க்ஷன், 1 to 1 ஃபங்க்ஷன். அப்போ ஸோ எஃப் இஸ் அதாவது இப்படி ரீசன் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஈச் அண்ட் எவரி ப்ரீ இமேஜ் ஹாஸ் distinct image. சரியா, distinct image அப்படிங்கிறதுனால புரியுதாப்பா? each and every pre-image has a distinct image. Therefore f is 1 to 1 function. சரி, f is என்ன ஃபங்க்ஷன் சொல்லலாம்? 1 to 1 function. on to ஆர்டர் எப்படி இருக்கணும்? இந்த 7க்கு என்ன இல்லை? இந்த இமேஜுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. சரிதானா? அப்போ இதை நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் எடுக்க முடியாது. ஸோ சின்ஸ் என்ன சொல்லலாம், n ஆஃப் கோடமைன் சரிதானா நாட் ஈக்குவல் டு n ஆஃப் ரேஞ்ச் அல்லது கிரேட்டர் than n ஆஃப் ரேஞ்ச். கிரேட்டர் than போடுங்க அல்லது நாட் ஈக்குவல் டு போடுங்க. ரேஞ்ச் யாரு? 4 5 6. கோடமைன் யாரு? 4 5 6 7. புரியுதா? அப்போ கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இருந்தாச்சுன்னா, அதாவது இதுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருந்திருந்தா அதை நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லியிருப்போம். இங்க பாத்தீங்கன்னா n ஆஃப் கோடமைன்ல 4 எலிமெண்ட்ஸ் சரிதானா, ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 3 எலிமெண்ட்ஸ். அதனால n ஆஃப் கோடமைன் நாட் ஈக்குவல் டு n ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லிட முடியும்? சோ f is not on to function. very simple. புரியுதா? புரியுதா? வியாழன் ஒண்ணுமே கிடையாது. அப்ப இதான் காட்ட சொல்லிருக்காங்க, f is 1 to 1 but not on to function காட்ட சொல்லிருக்காங்க. அதுக்கு இவ்வளவு ரீசன் போதும். அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் 14 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. if a is equal to set -2 -1 0 1 2 and f maps a to b is an on to function கொடுத்துட்டாங்க. defined by f of x is equal to x square plus x plus 1 then find b. அப்ப என்ன கேட்டிருக்காங்களோ அதை கிளியரா given data ல எழுதுங்க. a கொடுத்திருக்காங்க, ஃபங்க்ஷன் f of x கொடுத்திருக்காங்க, f is என்ன ஃபங்க்ஷன், on to function, then b is equal to எவ்வளவு. இப்போ என்ன வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் f of x is equal to யார் பாருங்க, x square plus x plus 1. x square plus என்ன வந்திருக்கு, x plus 1. then f of -2 னா என்ன வந்தது சரியா, f of -2 is equal to -2 the whole square -2 plus 1 equal to என்ன 4. இதோட ஆட் பண்ணியாச்சுன்னா -1 equal to 3. then f of அடுத்து எடுங்க f of -1 the whole square -1 plus 1 -1 plus 1 cancel ஆயிடும். -1 the whole square எவ்வளவு 1. then f of 0 போட்டாச்சுன்னா 0 ஸ்கொயர் plus 0 plus 1 அதுவும் ஒன்று தான் வந்திருக்கு. அப்ப ரெண்டு இன்புட்டுக்கு
சேம் அவுட்புட். அப்ப இது 1 to 1 ஃபங்க்ஷன் இல்ல, கிளியரா தெரியுது. இதுக்கும் -1 இன்புட் கொடுத்தாலும் அவுட்புட் 1, 0 இன்புட் கொடுத்தாலும் அவுட்புட் 1. சோ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் இல்ல, many to 1 ஃபங்க்ஷன். ஓகே, then f of 1 1 square plus 1 plus 1 x equal to 1 square plus 1 plus 1 equal to 3. Then f of 2 2 square plus 2 plus 1 2 square plus 2 plus 1 4 plus 3 equal to 7. அவ்வளவுதான். அப்ப அவுட்புட்ல என்னென்ன வருது பாருங்க. இங்கேயும் 3 வந்திருக்கு, இங்கேயும் 3 வந்திருக்கு. -2 கொடுத்தாலும் அவுட்புட் 3 தான், 1 கொடுத்தாலும் அவுட்புட் 3 தான். -1 கொடுத்தாலும் அவுட்புட் 1 தான், 0 கொடுத்தாலும் அவுட்புட் 1 தான். 2 கொடுத்தா 7 வருது. சரியா? அப்ப ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுத்தனால கண்டிப்பா கொடமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா தான் இருக்கும். since f is on to function. on to function அப்படிங்கிறதுனால n of codomain equal to என்னதுன்னா n of range. அதனால ரேஞ்ச் மட்டும் தான் கோடமைன்ல இருக்கும், வேற எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருக்காது. அப்ப b is equal to யாரெல்லாம் வர முடியும்? 1 3 7. அவ்வளவுதான். b is equal to மட்டும் தான் இருக்க முடியும். 1 3 7. arrow diagram வேண்டாம். சோ ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காண்டி வேணா இதல போட்டு பாத்துக்கோங்க. -2 -1 0 1 2. இங்க என்ன வந்தது? 1 3 7. -2 கொடுத்தாலும் 3 தான், -2க்கும் 3 தான். அடுத்தது 1க்கும் 3 தான். சரியா? 1க்கும் 3 தான். அடுத்து -1 கொடுத்தா +1, -1க்கும் +1 தான், 0க்கும் +1 தான். 2 கொடுத்தா சார். புரிஞ்சுதாப்பா? அப்ப இந்த ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுத்தனால நம்ம இதை தவிர வேற எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருக்க முடியாது. ஏன்னா கோடமைன் ரேஞ்சும் சேமா தான் இருக்க முடியும் ஆன் டு ஃபங்க்ஷன் பொறுத்தளவுல. அதனால தான் b = என்னன்னு எழுதிட்டோம்? 1 3 7. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். எக்ஸாம்பிள் 15 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Let f be a function f maps n to n be defined by f of x is equal to 3x plus 2. X belongs to natural number. First one, find the images of 1, 2, 3. Second one, find the pre-images of 29, 53. Third one, identify the type of function. Very simple question now. இப்போ என்ன எழுதிக்கலாம்னு பாருங்க. First, images of 1, 2, 3 கேட்டுக்காங்க. சரியா? So, f of x is equal to என்ன? 3x plus 2. Images of 1, 2, 3 சொல்லும்போது first 1 x க்கு பதிலா 1 போடுவோம். அப்படிதானே? இந்த x வந்து என்னது? ப்ரீ இமேஜ். அப்ப x க்கு பதிலா 1. So 3 into 1 3 plus 2 equal to 5. Then f of 2 1, 2, 3 தானே? 1, 2, 3. So 1 முடிஞ்சது 2. 3 into 2 6 plus 2 equal to 8. சரியா? அடுத்தது f of 3 3 into 4, sorry, 3 into 3, 9 plus 2 equal to 11. அப்படி போயிட்டே இருக்கு. So, என்ன இருக்கு? Image of 1 equal to 5, image of 2 equal to 8, image of 3 is equal to 11. Image of 1 equal to 5, image of 2 equal to 8, image of 3 is equal to 11. அவ்வளவுதான். then அடுத்து என்ன வேணும்னா ப்ரீ இமேஜ் கேட்டுக்கலாம். செகண்ட் ஒன் ப்ரீ இமேஜ் of 29, 53. So that is f of x is equal to 29. இன்னொன்னு f of x is equal to 53. அப்படிதானே? இப்போ ஃபங்க்ஷன் மேப்ஸ் n to n அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன வரும்? சோ இது xங்கிறது ப்ரீ இமேஜ், f of xங்கிறது இமேஜ். அப்போ கொடுத்திருக்கிறது என்னது? ப்ரீ இமேஜ் கேட்டுட்டாங்க. இமேஜ் கொடுத்துட்டு ப்ரீ இமேஜ் கேட்டுட்டாங்க. that is f of x கொடுத்துட்டு x கேட்டுட்டாங்க. அப்போ what is f of x? 3x plus 2. 3x plus 2 is equal to 29. So 3x is equal to 27, then x is equal to 9.
அதே மாதிரி so 3x plus 2 is equal to 53 சரியா அப்ப that was equal to 3x is equal to எவ்வளவு வந்திருக்கு 53 minus 2 இதை இங்க கொண்டு போயாச்சுன்னா 51 அப்ப x is equal to வந்திருக்குப்பா 51 divided by என்ன வந்திருக்கு 3 அப்ப x is equal to எவ்வளவுமா 70 சரியாப்பா 17 3s are 51 then third one identify the type of function கேட்கலாம் so இதுக்கு நீங்க வெண்ட arrow diagram போடணும்னு அவசியம் கிடையாது போட்டு பண்ணி பாருங்க இங்கே கிளியரா தெரியுது 1 கொடுக்கும்போது 5 2 க்கு வந்து 8 3 க்கு 11 அதே மாதிரி 4 க்கு வேற நம்பர் 5 க்கு வேற நம்பர் அப்படி போயிட்டே தானே இருக்கும் அப்ப கிளியரா தெரியுது arrow diagram போட்டு பண்றேன் உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியா இருக்கும் arrow diagram போடணும்னு கட்டாயம் கிடையாது சரியா 1 2 3 4 etc இங்க 1 அதிலிருந்து ஆரம்பிச்சு என்ன வந்தது 5 8 11 etc அப்படி போயிட்டே இருக்கு சரியா 1 க்கு இமேஜ் யாரு 5 2 க்கு இமேஜ் யாரு 8 3 க்கு இமேஜ் யாரு 11 அவ்வளவுதான் அப்படி போயிட்டே இருக்கு சோ இத பார்த்தா கிளியரா தெரியுது each and every pre-image has a distinct image so it is one to one function அப்ப f is since and the reason அப்படியே எழுதுங்க each and every pre-image has distinct image each and every pre-image has another distinct image and என்னது இருக்கு கோடமைன் ரேஞ்ச் ரெண்டு நாட் ஈக்குவல் தானே ரேஞ்ச் யாரெல்லாம் 5 8 11 இது மட்டும் தான் ரேஞ்ச் கோடமைன் 1 2 3 4 5 6 அப்படி வரிசையா நேச்சுரல் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்ப n of கோடமைன் சரியா இப்படியே கொடுக்கிறோம் n of range less than n of கோடமைன் இப்படி இருந்தா not onto but into function சொல்லலாம்ல புரியுதா range வந்து proper subset of கோடமைன் புரியுதா proper subset என்ன so range ல உள்ள elements கோடமைன்ல உள்ள number of elements விட கம்மியா இருக்குது அதான் இப்படி போட்டுருக்கேன் n of range less than n of கோடமைன் therefore f is என்ன சொல்ல முடியும் 1 to 1 f is 1 to 1 and into function f is 1 to 1 and என்னந்திருக்கு into function அவ்வளவுதான் very simple ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க பொறுமையா செய்யுங்க example 16 forensic scientists can determine the height in centimeters of a person based on the length of their thigh bone they usually do so using the function h of b equal to 2.47 into b plus 54.1 where b is the length of the thigh bone கொடுத்துட்டு என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க height வந்து 1 to 1 function ஆன்னு கேட்டிருக்கு second one also find the height of a person if the length of his thigh bone is 50 cm b is equal to 50 cm இருக்கும்போது height எவ்வளவு then find the length of the thigh bone that is b is equal to எவ்வளவு when the height of the person is 147.96 cm அப்படி கேட்டிருக்காங்க சோ ஒண்ணு இல்ல ரொம்ப சிம்பிள் தான் கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க அப்ப என்ன வந்ததுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து h of b is equal to ன்னு கொடுத்துக்கறாங்க h of b is equal to சரியா என்ன வந்தது 2.47b plus 54.1 that is 1 ன்னு கொடுத்துக்கறாங்க இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் ஆன்னு கேட்காங்க 1 to 1 னா கண்டிப்பா 1 to 1 தான் இருக்க முடியும் ஏனா for each and every value of b there is a different value of heights the b ஓட வேல்யூ மாறிட்டே இருக்கும்போது h ஓட வேல்யூ என்ன செஞ்சிட்டே இருக்கும்
டிஃபரெண்டா கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ அது 1 to 1 ஃபங்க்ஷன் தான். இருந்தாலும் நம்ம அதை டெஃபினிஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுவோம். 1 to 1க்கான டெஃபினிஷன் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நான் லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ எடுத்து பாருங்க. ஸோ இப்போ சொல்லிடுறேன். என்ன இருந்ததுன்னா 1 to 1 இருக்கணும்னா b1, b2 belongs to h. சரியா? அந்த இதுக்கு உட்பட்டு ரெண்டு வேல்யூ எடுத்துப்போம். சரியா? b1 b2. அப்ப h of b1 is equal to சரியா? h of b2. h of b1 is equal to h of b2. implies என்ன வரணும்? b1 equal to b2 னு வரும். ஞாபகம் இருக்குதா? a1, a2 belongs to f ஆகுதா? f of a1 equal to f of a2 implies a1 equal to a2 னு வரும். வந்தா அதுக்கு பேர் என்னது? 1 to 1 ஃபங்க்ஷன். இந்த டெஃபினிஷன் கிளாஸ் எடுத்து பாருங்க, கிளியரா புரியும். சோ இப்போ அதுக்கு மேல நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? h of b1 equal to h of b2 implies b1 equal to b2 னு வருதான்னு பாப்போம். h of b1 இதுல b1 போடுங்க. 2.47 b1 plus 54.1 equal to 2.47 into b2 plus 54.1. இந்த ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம். ஓகேயா? அப்ப ஈக்குவல் டு இருக்கு 2.47 b1 equal to 2.47 b2. so 2.47 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா implies என்ன வந்திருக்கு? b1 equal to b2. அப்ப உங்களுக்கு கிளியரா தெரியுது என்ன வந்திருக்கு? since h of b1 சரியா? h of b1 equal to h of b2 implies b1 equal to b2. therefore என்ன சொல்ல முடியும்? h is என்னது? 1 to 1 function. அவ்வளவு ரொம்ப சிம்பிள் தாமா. இந்த டெஃபினிஷன் படி ப்ரூவ் பண்ணிக்கணும். சரியா? ஏன்னா நமக்கு டிஃபரெண்ட் வேல்யூஸ் போட்டு கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுக்கு மேல டெஃபினிஷன் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க 11th இதே சாப்டர் இருக்குது. அங்க நீங்க கண்டிப்பா இந்த மெத்தட்ல தான் செய்வீங்க. புரியுதுல்ல? ரொம்ப சிம்பிள் தான். h of b1 equal to h of b2. இங்க b க்கு பதிலா b1. அடுத்து இங்க b க்கு பதிலா b2. ரெண்டு வேல்யூ கட் பண்ணுங்க. அப்புறம் 2.47 கட் பண்ணியாச்சுன்னா equal to b1 equal to b2. அவ்வளவுதான். so h is 1 to 1 function தெரியாது. இரண்டாவது क्वेश्चन என்ன? when என்னது இருக்கு? b is equal to 50 centimeters. சரியா? b is equal to எவ்வளவு? 50 centimeters ஆ இருக்கும் பொழுது h எவ்வளவு? அப்ப அதை வந்து அப்படியே போடுங்க. so h of 50 b க்கு பதிலா 50 போட்டா 2.47 into 50 plus என்னது இருக்கு? 54.1. just இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் பண்ணா என்ன வந்தது? இத 5 into 10 ன்னு எழுதிக்கலாமா? அந்த 10 இது கூட ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா என்ன வந்தது? 24.7. அப்ப நான் என்ன பண்றேன்னா 247 into 5 ப்ராடக்ட் பண்றேன். 24.7 into 5 வரும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? இத 5 into 10 போட்டுக்கலாம். இந்த 10 ஐயும் 2.47 ஐயும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா என்ன இருக்கு? 24.7 into 5 னு வந்துரும். சரியா? 24.7 into 5. அப்ப என்ன பண்ணலாம்னா 247 ஐயும் 5 ஐயும் ப்ராடக்ட் பண்ணுங்க. 35 க்கு 5 3 23 க்கு 20 plus 3 23. so 2 என்னது இருக்கு? என்னது? 5 2s are 10. 10 plus 2 12 123.5. அப்ப equal to என்ன வந்ததுன்னு பாருங்க 123.5 plus 54.1. so 54.1 ப்ராடக்ட் பண்ணுங்க 6 7 7 1. அப்ப equal to ஆன்சர் எவ்வளவு? 177.6 சரியா? 0.6 centimeters. சரியாப்பா? அப்ப so போனோட லென்த் வந்து தை போனோட லென்த் வந்து 50 சென்டிமீட்டர் இருக்கும்போது ஹைட் ஆஃப் தி பர்சன் எவ்வளவு? 177.6 சென்டிமீட்டர்ஸ். தென் இதே மாதிரி தான் அடுத்தது என்ன வந்திருக்குன்னு பாருங்க. so third question என்ன வந்திருக்கு? height is equal to when height is equal to
147.96 centimeters அப்படினா b is equal to அப்ப இத வந்து போடு height of b height வந்து எவ்வளவு 147.96 is equal to இது அப்படியே போடு 2.47 b plus 54.1 அப்ப இது இந்த சைடு கொண்டாங்க அப்ப equal to 147.96 இருந்து யாரை மைனஸ் பண்றோம் 54.1 மைனஸ் 1 மைனஸ் பண்ணி என்ன இருக்கு 6 8 இங்க என்ன இருக்கு 7 ல 4 போனா 3 so 93 அப்ப equal to 93.86 is equal to 2.47 into b 2.47 into என்ன இருக்கு b therefore b is equal to என்ன வரும் இத டிவைட் பண்ணுங்க 93.86 divided by 2.47 புரியுதாப்பா வெரி சிம்பிள் இப்போ என்ன பண்ணிக்கலாம் இங்கே ரெண்டு டெசிமல் இங்கே ரெண்டு டெசிமல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு டெசிமல்னால சோ நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் 100 ஆல ப்ராடக்ட் பண்ணுங்க அப்ப b is equal to என்ன வருது 9386 divided by 247 இதனை டிவைட் பண்ணுங்க b is equal to என்ன வந்திருக்கு 38 centimeters b is equal to எவ்வளவுப்பா 38 centimeters வெரிஃபை பண்ணிக்கோங்க 9386 இங்க என்ன இருக்கு 247 247 ல 3 ஆல ப்ராடக்ட் பண்ணுவோம் 247 ல 3 ஆல ப்ராடக்ட் பண்ணியாச்சுனா 21 12 plus 2 14 இங்க என்ன வருது 6 plus 1 7 741 மைனஸ் பண்ணுங்க 7 13 minus 4 9 8 minus 1 1976 so 247 into 8 8 ஆல ப்ராடக்ட் பண்ணு 8 ஆல ப்ராடக்ட் பண்ணியாச்சுனா என்ன பண்ணுங்க 7 8s are 56 அடுத்து 8 4s are 32 plus 5 7 so 37 is 7 then என்ன வந்திருக்கு 8 2s are 16 plus 1976 so equal to வந்திருக்கு 1976 புரியுதாப்பா so the multiplication division subtraction எல்லாமே கண்டிப்பா எழுதி பாருங்க மைண்ட்ல பண்றேன் அப்படி சொல்லிட்டு தப்பா எழுதி வச்சிர கூடாது சோ அது ரொம்ப முக்கியம் சரியா ஒரு fraction ஒரு டிஜிட் தப்பா போட்டாலும் மார்க் போயிடும் சோ கவனமா பண்ணுங்க சரியா ஈஸி தான் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான் ஒரு 2 டைம்ஸ் வொர்க் அவுட் பண்ணி பாருங்க